குட் மார்னிங் டு ஆல். ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி மேக்ஸ் சரிங்களா. ஸோ ரியல் அனாலிசிஸ்க்கு வந்து நம்ம டீட்டெயில்டு சிலபஸ் சரிங்களா. ஆக்சுவலாக சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து என்னென்ன சப் டாபிக்ஸ்லாம் கொடுக்குறோம் சரிங்களா. மெயின் டாபிக்ஸ் மட்டும் கொடுத்தாங்க, அதில் என்னென்ன படிக்கணும் சரிங்களா. முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இதை படித்தோம்னா ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ரைட். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் என்னென்னா ஆக்சுவலாக என்னென்னா ரியல் அனாலிசிஸ் வந்து 5 சாப்டர் நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ சாப்டர் 1 என்னென்னு பாருங்கள், ஃபைனைட் செட்டு, இன்ஃபைனைட் செட்ஸ், கவுண்டபிள் செட்டு, அன்கவுண்டபிள் செட்டு, ஈக்குவலன்ட் செட்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து ரியல் அண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம். அப்புறம் ஆர்டர்டு செட்டு ஒரு ஆர்டர் ரிலேஷன் டிஃபைன் பண்ணி ஆர்டர்டு செட்டு. அப்புறம் ஆர்டர்டு ஃபீல்டு, இதெல்லாம் ஆர்டர்டு ஃபீல்டு அது. அப்புறம் ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி, டென்ஸ் ப்ராப்பர்ட்டி இன் கியூ, ஆர் மைனஸ் கியூ அண்டு ஆர் சரிங்களா. அதெல்லாம் பார்த்துக்குறோம். அப்புறம் பவுண்டட் செட்டு அண்ட் அன்பவுண்டட் செட்ஸ். ஸோ செட்ஸில் வந்து பவுண்டட் அன்பவுண்டட் செட்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் அதே மாதிரி அப்படி வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், அப்பர் லோயர் பவுண்ட் கண்டுபிடிச்சிடும் சரி. ஓகேங்களா. அப்பர் அண்ட் லோயர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறது, சுப்ரீமம் இன்ஃபீமம் ஆஃப் தி செட்டு சரிங்களா. அப்புறம் கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம் அது ரெண்டும் ஒன்று தான், எல்இ ப்ராப்பர்ட்டி, ஜிஎல்பி ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம் வரும். அப்புறம் கம்ப்ளீட் ஆர்டர்டு ஃபீல்டு, இதெல்லாம் கம்ப்ளீட் ஆர்டர்டு ஃபீல்டாக இருக்குது, அது அதில் பார்த்துருவோம். அப்புறம் எக்ஸ்டெண்டட் நம்பர் சிஸ்டம் 6C சரிங்களா. ஓகே, அது பார்த்துக்குவோம். அடுத்து வந்து அல்ஜிப்ரிக் அண்ட் டிரான்செண்டல் நம்பர்ஸ் ஓவர் கியூ ஆர் சி, இதெல்லாம் முக்கியமான டாபிக் சரிங்களா. அல்ஜிப்ரிக் நம்பர், டிரான்செண்டல் நம்பர்லாம் ஒரு முக்கியமான டாபிக்ஸ். ஓகே. அப்புறம் வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் இது வரைக்கும் படித்தது வந்து என்னதுன்னா ரியல் நம்பர் சிஸ்டத்தை பற்றி படிக்கக்கூடியது. ஓகேங்களா. அப்புறம் பர்டிகுலராக டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து எங்கே நமக்கு தேவைப்படும்னா டாப்பாலஜிலாம் தேவைப்படும் சரிங்களா. அதனால் 1 ஃபங்க்ஷன், ஆன் 2 ஃபங்க்ஷன், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன், காம்போசிட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் நம்ம டாப்பாலஜிக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இது நம்ம எக்ஸஸாக கொடுத்தது ரைட்டுங்களா. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டாபிக் நான் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் எக்ஸஸாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 1. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 2 பொறுத்தளவு சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ். ஸோ இந்த டாபிக் பார்க்க போகிறோம் சரிங்களா. சாப்டர் 2ல் வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ். அப்போ சீக்வன்ஸில் நமக்கு என்னெல்லாம் படிக்கணும்னா பவுண்டட் சீக்வன்ஸ், அன்பவுண்டட் சீக்வன்ஸ். அப்புறம் பவுண்டட் எபோ பிலோ ஆரில் வந்துடும் சரிங்களா. அப்புறம் வந்து அப்பர் பவுண்டு, லோயர் பவுண்டு, சுப்ரீமம், இன்ஃபீமம் ஆஃப் தி சீக்வன்ஸ். அங்கே பார்த்தது செட்டு ஒரு ஆர்டர்டு செட்டுக்கு அப்பர் பவுண்ட், லோயர் பவுண்ட் பார்த்தோம். இங்கே என்னதுன்னா சீக்வன்ஸுக்கு அப்பர் லிமிட், லோயர் லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் வந்து மோனோடானிக் சீக்வன்ஸ் இன் ஆர். மோனோடானிக் வந்து ஆரில் தான் பேச முடியும், இன்க்ரீசிங் டிக்ரீசிங் சீக்வன்ஸ். அப்புறம் முக்கியமாக கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஆக்சுவலாக எம்எஸ்சி லெவலில் ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட் அதோடு நிப்பாட்டிக்குவாங்க. ஸோ ஆரில் வரும்போது ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ்னு ஒன்று புதுசாக சேர்த்துருவாங்க. ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் வந்து ஆரில் தான் வரும், ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் வராது. இப்போ ஆசிலேட்டிங் சீக்வன்ஸு, அப்புறம் காசி சீக்வன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் லிமிட் பாயிண்ட் ஆஃப் எ சீக்வன்ஸ், லிமிட் சுப்ரீமம் ஆஃப் எ சீக்வன்ஸ், லிமிட் இன்ஃபீமம் ஆஃப் எ சீக்வன்ஸ். ஸோ லிமிட் பாயிண்ட் ஆஃப் எ செட்டு வேறு, லிமிட் பாயிண்ட் ஆஃப் எ சீக்வன்ஸ் வேறு, லிமிட் ஆஃப் சீக்வன்ஸ் வேறு, மூணுமே வேறு கான்செப்ட் சரிங்களா. அப்புறம் முக்கியமான டாபிக் சப்சீக்வன்ஷியல் லிமிட்ஸு. அப்புறம் இதை வச்சு சில இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் ஆன் சீக்வன்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சிட்டிங்கன்னா சீக்வன்ஸ் கவர் ஆகிரும். நெக்ஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் சீரீஸ், டைவர்ஜென்ட் சீரீஸ், அப்சொல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரீஸ், கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சீரீஸ், பவர் சீரீஸ், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இது ஆல்ரெடி தெரியும். நிறைய பேருக்கு சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்னென்னு தெரியாது சரிங்களா. அதை நல்லா பார்த்து வச்சுங்க. டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமில் 3 கொஸ்டின் 2 கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் 2 or 3. ஓகே. ஸோ சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இது ஒரு முக்கியமான டாபிக். ஃபூரியர் சீரீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் கவர் ஆகிரும். ஓகேங்களா. ஆக்சுவலாக இதெல்லாம் உங்கள் சிலபஸில் உள்ளது அப்படியே நான் எடுத்துருக்கிறேன் ரைட்டுங்களா. எக்ஸஸாக எதுவும் சேர்க்கல. சாப்டர் 2. சாப்டர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாப்டர் 3 வந்து நம்ம சிலபஸில் இல்லை, பட் டோப்பாலஜிக்கு தேவைப்படும். ஓகேங்களா. சாப்டர் 3 வந்து என்னென்னா உங்கள் சிலபஸில் இதெல்லாம் இல்லை, இது இல்லைனாலும் நீங்கள் என்ன செஞ்சீங்க படிச்சிட்டிங்கன்னா அங்கே டோப்பாலஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டோப்பாலஜியை இதை வச்சு தான் பண்ண போகிறோம். சாப்டர் 3 வச்சு தான் டோப்பாலஜியை கவர் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அதனால் இந்த யூனிட்டை ரியல்லே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா.
அப்போ இதை இதை நீங்கள் படித்து தெளிவாக இருந்தால் நீங்கள் அங்கே போக முடியும். சரிங்களா? அதனால் இங்கே மெட்ரிக் ஸ்பேஸில் உள்ள பேசிக் டோபாலஜியை படிச்சுக்கணும். ஓகே, இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு மெட்ரிக் ஸ்பேஸு, பவுண்டட் மெட்ரிக்கு, அப்புறம் நெய்பர்ஹுட் ஆஃப் யோர் பாயிண்ட்டு, லிமிட் பாயிண்ட்டு, ஐசோலேட்டட் பாயிண்ட்டு, இன்டீரியர் பாயிண்ட்டு, எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு, பவுண்டரி பாயிண்ட்டு, அப்புறம் ஓப்பன் செட்டு, இன்டீரியர் ஆஃப் எ செட்டு, க்ளோசர் ஆஃப் எ செட்டு, பெர்ஃபெக்ட் செட்டு, டென்ஸ் செட்டு, நோவா டென்ஸு, செப்பரபிள் ஸ்பேஸ்னால் நமக்கு இங்கே தேவைப்படும். ஃபங்க்ஷனல்ஸுக்கு தேவைப்படும். சரிங்களா? அப்புறம் கண்டினியூட்டி இன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ், ஹோமியோமார்ஃபிஸை லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஆர்மோசார் புக்லேயே சில இந்த கண்டினியூட்டி ஹோமியோமார்ஃபிஸ்லாம் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா கூட போதும். அப்புறம் ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் ஒரு முக்கியமான தேரம். சரிங்களா? முக்கியமான கான்செப்ட் ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ். ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கனெக்டட் ஸ்பேஸை பொறுத்தளவு கனெக்டட் ஸ்பேஸு, காம்பேக்ட் ஸ்பேஸ். இப்போ இது வந்து கெயின் போரல் கவரிங் தியரம் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. இதையும் நீங்கள் லைட்டாக சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ், கனெக்டடு, காம்பேக்ட், கம்ப்ளீட். ஸோ இது 3 முக்கியமான விஷயம். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கண்டினியூட்டி வித் கனெக்டட். கண்டினியூட்டி வந்து என்னது, கனெக்டட் ரெண்டு கம்பைன் பண்ணி என்ன நடக்கும், கண்டினியூட்டி வித் கனெக்டடு, கண்டினியூட்டி வித் காம்பேக்ட், கண்டினியூட்டி வித் கம்ப்ளீட். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா நம்ம டோபாலஜி, பேசிக் டோபாலஜியை கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ டோபாலஜிக்கு தேவையான கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, சாப்டர் 3 அதை வச்சுக்கோங்க. சாப்டர் 4 என்னன்னு பார்த்தாச்சுன்னா கண்டினியூட்டி, டிஸ்கண்டினியூட்டி. இது முக்கியமான டாபிக், டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. சரிங்களா? முக்கியமான டாபிக் கண்டினியூட்டி, டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. அப்புறம் என்னென்ன ஃபங்க்ஷனில் கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸ் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் கண்டினியூஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் டிஃபரன்ஷியபிலிட்டி. ஸோ டிஃபரன்ஷியபிலிட்டி வரும்போது எல்லா ஹாஸ்பிட்டால்ஸ் அந்த ரூல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆயிரும். சரிங்களா? அப்புறம் என்ன தெரியும், ரோல்ஸ் தியரம், லெக்ரான்ஜிஸ் தியரம். ஸோ அதெல்லாம் அதோட அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? இதில் ப்ளஸ் டூ லெவலில் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ப்ளஸ் 2 லெவலில் அந்த ஆக்சுவலாக செகண்ட் லெவலில் ஃபஸ்ட்டு சாப்டர்னு நினைக்கிறேன், 7th சாப்டர் நினைக்கிறேன். அதோட லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் டிஃபரன்ஷியபிலிட்டி, இன்டெகிரபிலிட்டியை பொறுத்த ரீமான் ஸ்டீஜிஸ் இன்டெகிரபிள். ஸோ ரீமான் இன்டெகிரபிள் ஆர்ஐ, ரீமான் ஸ்டீஜ் இன்டெகிரல், அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சில முக்கியமான ரிசல்ட்டில் கேட்பாங்க. அப்புறம் மோனோட்டானிக் ஃபங்க்ஷன்ஸ், இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுட்டிங்கன்னா சாப்டர் 4 கவர் ஆயிரும். சாப்டர் 5ல் ஒரு முக்கியமான டாபிக் வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸில் வரும். ஓகேங்களா? இது பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக சீக்வன்ஸ் ஆஃப் செவரல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், அப்புறம் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ். ஸோ இதிலே என்னது, பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். இது முக்கியமான டாபிக், ரெண்டுமே முக்கியமான டாபிக். அப்புறம் இதில் யூனிஃபார்ம் ஒரு சீக்வன்ஸ், இது வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருந்துச்சு, யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸாக இருந்துச்சுன்னா அது வித் கண்டினியூட்டி. சரிங்களா? யூனிஃபார்ம் கண்டினியூட்டி அண்டு கண்டினியூட்டி, யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அண்டு கண்டினியூட்டி, அப்புறம் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அண்டு டிஃபரன்ஷியபிலிட்டி, யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், இன்டெகிரபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ். அப்புறம் வந்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் ஒரு முக்கியமான டாபிக்ஸ். ஓகேங்களா? டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இதுவும் முக்கியமான டாபிக். அப்புறம் லைட்டாக டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க, டைரக்ஷனல் டெரிவேட்டிவாக அப்போ கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், வெக்டார் கால்குலஸ்லேயும் இது இருக்குல்ல, அதனால் இதில் 1-2 கேட்பாங்க. லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கிரேடியன்ட்டு, கர்ல், டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் வேல்யூ ஃபங்க்ஷன். அப்புறம் என்ன இருக்குது, இர்ரோட்டேஷன் சொல்லினேன், லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அப்புறம் இது நம்ம முக்கியமான டாபிக், டெரிவேட்டிவ்ஸ் அஸ் ஏ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இதெல்லாம் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எந்த ஒரு 2 வெக்டார் ஸ்பேஸ் கேட்டகரியில் ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கே என்ன சொன்னால் ஒரு டெரிவேட்டிவாக கன்சிடர் பண்ண முடியும். சரிங்களா? இது ஜென்ரல் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது டெரிவேட்டிவ்ஸ் அஸ் ஏ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்புறம் அந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம், இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் தியரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு எழுதுறவங்க இந்த தியரத்தில் நல்லா படித்து வச்சுக்கணும். இதெல்லாம் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க டிஸ்கிரிட் டைப்பில். சரிங்களா? ஸோ 5 சாப்டராக பிரித்து இதை பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரியல் அனாலிசிஸில் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து டீட்டெயில் நோட்ஸ். இதே மாதிரி நான் ஒவ்வொரு இதுக்குமே நான் உங்களுக்கு நோட்ஸ் எப்படி படிக்கணும்னு டீட்டெயில்டு சிலபஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ இவ்வளோ இதை நம்ம எப்படி படிக்க முடியும்? சரிங்களா? சிலவங்ககிட்ட புக்கு இருக்கும், புக்கு இல்லாதவங்க எப்படி படிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்துருக்குறோம். ஸோ எது என்னன்னு சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஆன்லைன் கிளாஸஸ் வந்து
பேஜ் 1 பேஜ் 2 2 பேஜாக பிரிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸ் பேஜ் 1 பேஜ் 2. பேஜ் 1 என்னன்னா பேஜ் 1 வந்து நான் ஒர்க்கிங் பீப்புள். லாஸ்ட் வீடியோலையும் போட்டு சொல்லியிருப்பேன். நான் ஒர்க்கிங் பீப்புள், இவங்க வந்து ஒர்க்கிங் பீப்புள். சரிங்களா? இப்போ 2 பேஜாக பிரிச்சாச்சு. இது வந்து நான் ஒர்க்கிங் பீப்புள், இது ஒர்க்கிங் பீப்புள். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு எப்படின்னா ஆக்சுவலாக வாரத்தில் 4 கிளாஸ் போட்டிருக்கேன். என்னன்னைக்குன்னா வெட்னஸ்டே வந்து 9:30 to 11 பியூர் மேக்ஸு. அப்புறம் 11:15 to 12:30 ஒரு அப்ளைடு. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் த லஞ்ச் 2 to 3:15 பியூர் மேக்ஸு. அப்புறம் 3:30 to 4:45. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஒர்க்கிங் பீப்புளுக்கு ரெகுலர் கிளாஸ் ஆன்லைன் மோடில் பண்ணுறோம். வெட்னஸ்டே அப்புறம் ஃப்ரைடே சேம் டைம் தான். சரிங்களா? அப்புறம் சாட்டர்டே சண்டே சேம் டைம். ஓகேவா? ஸோ நான் ஒர்க்கிங் பீப்புளுக்கு ஸோ டே டைமில் அவங்க ஃப்ரீயாக இருக்குன்னா அவங்க இந்த இதை அவங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் பீப்புளை பொறுத்தளவு அவங்களுக்கு என்னென்னா இந்த இடையில ஒரு டியூஸ்டே வந்து 6 to 7:30. ஸோ 6 to 7:30 ஒரு கிளாஸ் பியூர் மேக்ஸில் ஒரு இது நடத்துவோம். அப்புறம் 7:45 to 9 அப்ளைடில் ஒரு டாபிக். ஓகேங்களா? டியூஸ்டே. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு 1 2 அப்புறம் வந்து தேர்ஸ்டேவும் இதே சேம் டைம் டேபிள். அதான் ஆக்சுவலாக ஒர்க் முடிச்சுட்டு வந்து நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இது வந்து சாட்டர்டே சண்டே இந்த ரெகுலர் டைம். சரிங்களா? சாட்டர்டே சண்டே ரெகுலர் டைமில் இந்த டைம் தான். சரிங்களா? ரெகுலர் டைம் இந்த டைம் கிடையாது, இந்த ஷெட்யூல் 9:30 to இந்த டைம் டேபிள் படி போகும். அப் டு 4:45 வரைக்கும் சொல்லியிருக்கோமா? ஸோ இந்த டைம் டேபிளில் ஃபாலோ. சாட்டர்டே சண்டே மட்டும் இந்த டைம் டேபிளில் ஃபாலோ பண்ணுவோம். மற்ற 2 நாளைக்கு இந்த 6 to 9 ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ உங்களுக்கு என்னென்னா ஆக்சுவலாக நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய நேரம் வந்து நீங்கள் பார்த்து எழுத முடியாதுன்னு. அதனால் ஸோ என்ன பண்ண போகிறோம்னா நோட்ஸை வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிடுவேன். சப்போஸ் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய நோட்ஸை வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை அனுப்பிடுவேன். உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் பண்ணி இந்த நோட்ஸ் அப்போ என்னென்ன நடத்த போகிறோமோ அதை அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவோம். அதை நீங்கள் அப்படியே நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு அதை நாங்கள் ஆன்லைன் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் எழுதி ஆன்லைன் கிளாஸ் எழுதினா டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், எப்படி நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்குன்னா ஆக்சுவலாக இது இன்றைக்கி வந்து ரியல் அனாலிசிஸ் கிளாஸஸ் தான் போகும். சரிங்களா? இந்த நோட்டில் எழுதியிருக்கோமா, சீக்வன்ஸு, ரேஞ்ச் ஆஃப் சீக்வன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ டெஃபினிஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ்லாம் அடுத்து ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தீங்கன்னா கிளாஸில் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த ஸ்டாட் நோட்டை பாருங்கள், இதெல்லாம் எங்களோட நோட்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி நோட்ஸ் எழுதி குரூப்பில் போட்டு விட்டோம்னா நீங்கள் அழகாக படித்து மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம். அப்படியே நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவோம். அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி படித்தாலே போதும். ரெகுலர் கிளாஸஸ் அட்டன் பண்ண அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் அந்த டைமில் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி என்ன டவுட்டுன்னு கேட்டுக்கலாம். இல்லைன்னா பர்சனலாக கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிளாஸஸ் அட்டன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ நோட்ஸ் அனுப்பிடுவோம். அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் படித்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? முடியாதவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நோட்ஸை காப்பி பண்ணி வச்சுனாலே போதும். ஓகேங்களா? ஓகே. ஸோ என்னோடய நம்பர் வந்து 994411 5385. ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ அல்லது
ஃபோன் காலில் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக ஃபீஸ் எவ்வளோனா 12 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா, மேக்ஸ்க்கு மட்டும். ஸோ இது ஓகேங்களா. இந்த 2 பேஜில் எந்த பேஜில் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணி கிளாஸில் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.